நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. புதுச்சேரி பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரசுடன் இணைந்து கூட்டணியாக களம் காண்கிறது பாஜக. முதற்கட்டமாக அவர்களுடைய 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. மண்ணாடிப்பட்டு, நமச்சிவாயம், ஊசுடு, தீப்பாய்ந்தான் உள்ளிட்ட வேட்பாளர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்காக முதற்கட்டமாக 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் மண்ணாடிப்பட்டுவில் நமச்சிவாயம், ஊசுடுவில் தீப்பாய்ந்தான் களம் காண்கிறார்கள். தொடர்ந்து முதலியார்பேட்டையை பொறுத்தவரைக்கும் ஜான்குமார் பாஜக தரப்பிலிருந்து போட்டியிடுகிறார். காலப்பேட்டையில் கல்யாணசுந்தரம், ராஜ்பவனில் ராமலிங்கம் களம் காண்பதாக அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் யார் களம் காண்கிறார்கள், மண்ணாடிப்பட்டு நமச்சிவாயம் களம் காண்பதாக அதில் இடம்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். கிருஷ்ணா, பாஜக தரப்பிலிருந்து முதற்கட்ட அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதியில யார் யார் களம் காண்கிறார்கள்? புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சியானது இடம்பெற்றிருக்கிறது. நேற்று மாலைதான் இதற்கான அதிகாரப்பூர்வ இணைப்பானது தகவலானது வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமியும் அதே போன்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியாவும் இணைந்துதான் இந்த கூட்டணி தொகுதிகள் மற்றும் தொகுதி உடன்பாடுகள் குறித்தான விவரங்களை நேற்று வெளியிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை தற்பொழுது 9 பேர் கொண்ட பட்டியலானது, வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உள்துறை அமைச்சராக இருந்து வருகிற நமச்சிவாயம், உசுடு தொகுதிக்கு தீப்பாய்ந்தான், காலாப்பட்டு தொகுதிக்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கல்யாணசுந்தரம், ராஜ்பவன் தொகுதிக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் ராமலிங்கம், முதலியார்பேட்டை தொகுதிக்கு ஏற்கனவே அமைச்சராகவும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான்குமாரும், மணவெளி தொகுதிக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய ஏம்பலம் செல்வமும், திருநள்ளார் தொகுதிக்கு GNS ராஜசேகரும், அதே போன்று நிரவி TR பட்டினத்திற்கு மீனாட்சி சுந்தரமும், அதே போல மாஜேக்கு தினேசன் என்ற நபர்களும் 9 பேர் கொண்ட பட்டியலானது தற்போது பாஜக வெளியிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு புதுச்சேரியில 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 9 தொகுதிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மீண்டும் அந்த ஒரு தொகுதி எந்த தொகுதி என்பதை தெரிய அது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து ஆலோசனை நடத்திய பிறகு அந்த தொகுதியும் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மாலை இந்த வேட்பாளர் பட்டியலும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது பாஜக தலைமையில் இந்த கூட்டணியானது அமைந்திருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியில இந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் பாஜக தேசிய தலைமை 9 பேர் கொண்ட பட்டியலானது தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.